friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். பன்னீர் சீஸ் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பன்னீரை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிறேன். அரை கப் சீஸ், மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணிருக்கேன், அதையும் துருவி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க, இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இதுல நீங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு இல்ல கேரட்டை நல்லா மசிச்சு கூட சேர்த்து கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கா இருக்கும். ஸோ இதை நம்ம இப்ப பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்க போறோம். இப்போ ஒரு கிண்ணத்துல 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாம மீடியமான கன்சிஸ்டன்சில இருக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு டிப் ரெடி ஆயிடுச்சு. இந்த பால்ஸ் ஒவ்வொன்றையா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுல டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல பெரட்டி எடுத்துக்க போறோம். உங்க வீட்ல பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா கார்ன்ஃபிளெக்ஸ் இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜார்ல ஒரு சுத்து அடிச்சு அதை பவுடர் பண்ணி இதுக்கு பதிலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுக்குறோம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவுல டிப் பண்ணிட்டு திருப்பி பிரெட் கிரம்ஸ்ல பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இத 10 நிமிஷம் நம்ம ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தீங்கன்னா இந்த அவுட்டர் கோட்டிங் வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கும். இப்ப நம்ம இத ஹாட்டான ஆயில்ல பொரிச்சு எடுத்துற போறோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடிக்கடி திருப்பி விடாம லைட்டா இந்த மாதிரி அப்பப்ப திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைன்னா உள்ள இருக்கிற சீஸ் வந்து வெளியில மெல்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து நீங்க சர்வ் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க வீட்ல சீஸ் கியூப்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மொசரல்லா சீஸ்க்கு பதிலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சீஸ் வந்து மொசரல்லா சீஸ் அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகி வராது, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான பன்னீர் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.